सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து நாம் இன்று இந்த பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரிய பகவானை இந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நாம் காலையிலே ஸ்நான அனுஷ்டானங்கள் நிறைவு செய்து ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்துவிட்டு நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானை சிகப்பு மலர்கள் கொண்டு வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வருடாந்த மகோத்சவம் இன்று 4வது நாள் உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்திலே அக்னியின் மூலமாக செய்யப்படுகின்ற வழிபாடு, இந்த ஹோமங்கள் யாகசாலையிலே ஹோமங்கள் செய்து கொள்வார்கள். அவ்வாறு அந்த யாக குண்டத்திலே பல்வேறு வகையான சமித்து வகைகள், வேர் வகைகள், தானிய வகைகள், பட்டை வகைகள், பழ வகைகள், பால், தயிர், தேன், நெய், இன்னொரு திரவியங்களெல்லாம் இந்த காலை மாலை வேளையிலே இந்த யாக குண்டத்திலே அக்னியிலே ஆகுதிகள் செய்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த யாக குண்டத்திலிருந்து எழும்புகின்ற ஓம புகையானது நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுதும் காற்றோடு கலந்து எங்கெங்கெல்லாம் அது பரவுகின்றதோ அந்த இடங்களெல்லாம் புனிதப்படுத்தப்படுகின்ற வகையிலே அமையக்கூடியது என்பது முன்னோர்கள் கொண்ட நம்பிக்கை. அவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே காலை மாலையிலே இந்த யாகசாலையிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், ஹோமாதிகள் நடைபெற்று சுவாமி வலம் பெறுகின்ற பொழுது, அந்த உள்வீதி வலம் பெறுகின்ற பொழுது ஈசானத்திலே வந்ததும் யாகசாலையிலே பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு இரட்டை சாத்தப்பட்டு சுவாமிக்கு தீபாரம் நடைபெற்று தேவார புராணங்கள் எல்லாம் நடைபெறும். இவையெல்லாம் இந்த யாக தரிசனம், இந்த யாகங்களெல்லாம் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று இறைவன் பலம் தரிசனம் பார்ப்பது, இவ்வாறான சிறப்போடு கூடியதாக இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு வகையான ஆலயங்கள் நடைபெறுகின்ற உற்சவங்களிலே நாங்கள் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரியராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே நாம் ஆடைகள் அணிந்து செல்ல வேண்டும். ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். இப்பொழுது இது வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரத்துக்கு வைத்திருக்கிறார்கள் என்று வெட்டி நீல வேட்டி, பச்சை வேட்டி, சிகப்பு வேட்டி, மஞ்சள் வேட்டி, காவி வேட்டி, கருப்பு வேட்டி என்று அவரவ இஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இவ்வாறு கலர் வேட்டிகள் கொடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு மஞ்சள் உடுப்பதென்பதோ காவி உடுப்பதென்பதோ இவையெல்லாம் இல்லறத்தை விடுத்து துறவரத்தை நாடுகின்றவர்கள். இல்லறம் வேண்டாம், எனக்கு திருமணமே வேண்டாம் என்கின்றவர்கள்தான், திருமண பந்தம் நமக்கு வேண்டாம், அந்த ஆசை இல்லை என்பவர்கள் தான் அந்த காவி உடுத்துவது. எனவே நாம் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் ஆண்கள். அதே போல் தாய்மார்கள்
சேலை அணிந்து, இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து இவ்வாறு நம்முடைய சமய கலாச்சார ஆலைகளோடு சென்று ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.